இந்த அம்மா இதுல 15,000 ரூபாய் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அப்படி என்னப்பா நான் உங்களுக்கு சுமையா இருக்கேன்? வடிவு, என்ன ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க. பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க? பெத்தவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்ப ரொம்ப குறைச்சலுமா. நான் கொடுத்து வச்சவன். அப்பா, எனக்கு பெரிய இடத்த மாப்பிள்ள பார்க்கணும்னு நினைக்காதீங்கப்பா. கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம். அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூடவே இருந்துட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மகமாய் புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்குமா, கவலைப்படாது. படிவு, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வைமா. செல்லதுரை, நீதாப்பா என்ன காப்பாத்தணும், நீதாப்பா என்ன காப்பாத்தணும். என்ன கண்டப்பா? எந்திருப்பா, உட்காரு உட்காருப்பா உட்காரு. என்ன விஷயம்? வர வேண்டிய பணம் கைக்கு வரல. சொன்னபடி சீர்வரிசை செய்யலைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மட்டும் நடக்கலைன்னா நான் உயிரோட இருக்கவே முடியாது செல்லதுரை. வடிவு, அந்த பணத்தை கொண்டு வாமா. பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழை, அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன். இந்தாங்கப்பா. கண்டப்பா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. நம்ம 2 பேருடைய சிறு வயசு பழக்கத்தை வச்சு என் மக கல்யாணத்துக்காக வச்சிருந்த இந்த தொகையை உங்ககிட்ட தர்றேன். சீக்கிரம் கொடுத்துருப்பா. அறுவடை முடிஞ்சு அடுத்த நிமிஷமே கொடுத்துறேன். நான் வர்றேன் செல்லதுரை. சரி, சந்தோஷமா போயிட்டு வா கண்டப்பா. புறப்படு. அம்மா வடிவு, வர்றம்மா. அடியே, அன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கலைச்சு அந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டேன். இன்னைக்கு நான் போட்ட கொல்லத்தை கலைக்கிறேன். என்னடி செய்ய காத்துட்டு இருக்க? அடியே, ஈச்சப்பட்டியில எள்ளூருண்ட கசமாலாம் சொத்து சோகம் நல்ல புருஷன் அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை போல பாவிங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காதுடி. ஆமாண்டி, நாங்க பாவிங்கதான். ஆனா இது வரைக்கும் எந்த குடும்பத்தையும் கெடுக்கல. எடுபடியா வந்து இரும்பப்பட்டி சாவியை பிடிக்கல. இந்த சக்கரத்துக்கு எப்ப பாரு என் நகை மேலேயே ஒரு கண்ணு. பேச்சு வாக்குல இருக்கும்போது அவ கண்ணு எங்கேயெல்லாம் மேய்து பத்தியா? நகைக்கும் பணத்துக்கும் நாயா அலையிற. அந்த நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு தானே நீ திருட்டு தாலி கட்டிக்கிட்ட. என்னைய சொல்ற நீ அலையிறேன்னு? நான் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு வீட்டோட இருக்கேன். உன்ன மாதிரி திருட்டு சோத்துக்காக லோ 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 லோன்னு அலையல. அடியே, உன்னை சும்மா விடக்கூடாதுடி. என்னடி சொல்லு? என்னடி சொல்லு? நான் அலையிறேன்னு சொன்னேன். யாரு? என்ன நீயா? நானே பாத்தல. என்ன நினைச்சிட்டீங்க? நான் உனக்கு நான் அர்த்தமா என்ன அர்த்தமா எப்படி? ஓடி ஓடி ஓடி. அடியே, என்ன பண்றீங்க? ஆத்திட்டு பாக்குறேன். குத்து விடலாமா உன்னை? பாடி பா, இன்னைக்கு பாக்குற வழி பாக்க போடி. உனக்கு தெரியாதா? என்ன செய்ய மாதிரி உன்னை உனக்கு அவ்வளவு திமிரு நேத்து வந்த மாதிரி. ஐயோ, காது காது மாதிரி ஒரு கண்ணு கம்மல் மாதிரி கண்ணு உனக்கு குட்டி குட்டி. அடியே விடுங்கம்மா, விடுங்கம்மா. ஏமா இப்படி சண்டை போடுறீங்க? நீங்க தான் பொம்பளைங்க. பட்ட பகல நடுவீதியில இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே. ஏமா, நீங்க என்ன சண்டியரா இல்ல சம்சாரம் பண்ற பொம்பளைங்களா? புடவை அமுது கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டீங்களே. போங்கம்மா போங்கம்மா, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. துப்புங்க உன் முகத்துல. என் முகத்துல ஏண்டி? உன் முகத்துல, உங்க அப்பா முகத்துல, உன் உறமுறை முகத்துல காரி துப்புன எப்படி தட்டிக்கிட்ட சிரிக்கி. வெளியே போயிருக்கிற என் தம்பி வரட்டும், உன்னை பேசிக்கிறேன் பேசி. ஆமா, என் புருஷன் வரட்டும், அந்த ஆளை விட்டு உன்னை அடிக்கிறேன். உன் புருஷன் தானே, அவ உன்னையும் அடிக்க மாட்டா. இனிமே அவ வந்து என்ன சிச்சி பாடி அச்சி நீ பாடி. வாங்க தம்பி போலாம். அடக்கோழி, முட்டைக்கோழி, சாமக்கோழி, சண்டைக்கோழியோ கோழியோ 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 கோழி. யோ கோழிக்காரர, கோழியை காட்டு பார்க்கலாம். கூட இறக்குங்க ஐயா. இது வேறயா? ஏயா, இவனுக்கு காடு கரை இருக்கு, கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கா. இவன் எதுக்கு என் கோழி வித்துட்டாயா? அட அதுங்களா, இவன் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு கோபக்காரி. எந்த நேரமும் குழந்தை அடிக்கிற மாதிரி இவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான்.
பாவம் இவன் வேற ஒத்த நாடியா, அவளுக்கு பயந்துதான் கோழி விக்கிற சாக்குல இப்படி வெளியில அலையறான். ஓஹோ, நான் அடி வாங்குறது இவன்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அதுதான் நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஆமா, புடவைக்காரரா? வாங்க உள்ள வாங்க. அம்மா, இந்த ஜில்லாவிலேயே உங்கள மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு புடவை எடுத்து கூட. சரி, இத பாருங்க. வேண்டாண்ணா உடங்க, இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சேல். இது தோரல் நின்ன போச்சு. ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி, சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது ரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிச்சிருக்கு. சரி, அதையே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே, ரெட்டமணி பவானி ஜமுக்காலம். இதை 2 பேரும் போத்திக்கிட்டா கதகரப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமுக்காலம் அப்படியே இருக்கு, அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துடுறேன். மிஸ்டர் செல்லதுரை, இவர் தாங்க செல்லதுரை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குங்க? ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க, அவர் கட்டல. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீங்களே எந்த முயற்சியும் செய்யல. அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இருந்து எதையும் எடுக்காம வெளியே போயிடுங்க. யாராவது அழுதா அதை துடைக்கிற முதல் கை செல்லதுரை கையா தான் இருக்கும். நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுரை. கந்தப்பா, பெத்து வச்ச பிள்ளையும் கொடுத்து வச்ச கடனும் சமயத்துல உதவுங்கிறது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ என்னப்பா சொல்ற? ஓ மகா கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப என் மகா கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன். ஜப்தில இருந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டுதுன்னு நினைக்கிறேன். கந்தப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா. நீ இந்த பூமியை நம்பி பிழைக்கிற விவசாயி, பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு.
இதே பூமி மேலத்தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன். பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். இப்போதைக்கு உனக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பாய் ஒண்ணுதான். நீயும் பட்டினி கிடந்து அதையும் பட்டினி போடாதம்மா. ஆமாமா, மாட்டுக்கு மடி வத்தி போச்சுன்னா அப்புறம் கஞ்சிக்கே வழி இல்லாம போயிடும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். முதல்ல அதுக்கு தண்ணி வச்சுட்டு நீ சாப்பிடுமா. இதை சமாதானப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் போல். இன்னையோட 3 நாளா இவனோட சேர்ந்துகிட்டு இதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடம் பிடிக்குதுங்க. எருமேனு கேலியா பேசுறோம். ஆனா வளர்த்தவங்க மேல இதுக்கு இருக்கிற பாசம் கூட எத்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நீ எப்ப தண்ணி குடிக்கிறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். வடிவு, என்னம்மா என்னமாச்சு? வடிவு, என்னம்மா வடிவு? வடிவு, என்னமாச்சு? பாத்தியாமா, பசி மயக்கம்தான். முதல்ல நீ சாப்பிடு. நீங்க 2 பேரும் பட்டினியா கிடக்கிறதுனால போன புண்ணியமா திரும்பி வந்துருவா போறாரு. சாப்பிடுமா. இந்தா சாப்பிடுமா. சாப்பிடுமா. சாப்பிடு. எங்க அப்பா சொன்னது சரியாத்தான் போச்சு. கூட பிறந்தவங்க கூட இப்படி பசங்க காட்டி பட்டினி கிடக்க மாட்டாங்க. இந்த கருப்பாய துணையிலேயே நான் என் காலத்தை ஓட்டுருவேன்.